உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்கெல்லாம் பயங்கர பணக்காரங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சதி திட்டம் போட்டு என்ன அவங்க வற்புறுத்த ஆரம்பிப்பாங்க. ரிஷி கிட்ட இருந்து என்ன அவங்க பிரிச்சிருவாங்க. இப்போ மலிஷ்கா வந்திருந்தால, அவ என்னெல்லாம் பேசினான்னு கேட்டால, அவ பேசாத வார்த்தைகளே இல்ல. அவ என்ன வேணாலும் செய்வா. நான் மட்டும் சைன் பண்ணலனா அவ என்ன வேணாலும் செய்வா. அவ உடனே அவங்க அப்பாவுக்கு போனை போட்டு அப்புறம் இந்த இடத்தையே அவ வாங்கியிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு இது தவிர வேற எந்த ஒரு வழியும் தெரியல. அதனாலதான் நான் அந்த பேப்பர்ல சைன் பண்ணனே. ஆனா இந்த பேப்பர்ல நான் சைன் பண்ணதுனால எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிரும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க 2 பேரையும் அவங்க பிரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். சொல்ல போனா என்னோட ரிஷியோட உறவு இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். என்னக்கா சொல்ற? ஒரு தடவை கோர்ட் முன்னாடி போய் நின்னா எல்லா உறவும் முறிஞ்சு போயிடும். அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் அந்த பேப்பர்லயே சைன் பண்ணேன். மத்தபடி நான் விருப்பத்தோட பண்ணல. நான் மலிஷ்காவை ரொம்ப அவசரப்படுத்தின பார்த்தல. சீக்கிரமே நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு இருந்தனே, அது எதுக்குன்னு புரியலையா? இல்ல. உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? இத பாருங்க, எங்களுடைய இந்த உறவை நான் மட்டும் கிடையாது, ரிஷியும் சேர்ந்துதான் காப்பாத்தணும். அதுக்காக நான் முதல்ல ரிஷியை சந்திச்சாகணும். அவன் கிட்ட நான் பேசி ஆகணும். அதுக்காக தான் நான் அந்த பேப்பர்ல சைன் பண்ணேன். இப்போ சைன் பண்றதுக்காக ரிஷியும் கோர்ட்டுக்கு வருவான்ல, அங்க அவனை மீட் பண்ண உடனே எனக்கு என்ன பேசணுமோ அதை நான் அவன்கிட்ட பேசிடுவேன். இதை தாண்டி அவங்க அவனை சந்திக்க விட மாட்டாங்க. சரி மாமா விட்டுடு. ஆனா மத்தவங்க, மொத்த ஃபேமிலி. ஷாலு, 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும் போது அவங்களுடைய உறவு ஒன்னா இணையும். அப்போ அந்த குடும்பத்தாருக்கு ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கும். இவங்க 2 பேரும் தான் சரியானவங்கன்னு தோணும். ஆனா இங்க என்னுடைய நம்பிக்கையே வேற. ரிஷியோட குடும்பத்தாரோட நம்பிக்கையும் வேற. என்னோட அம்மா அப்பா எனக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. ஆனா எப்போ கல்யாணத்துல 2 பேரும் இணையறாங்களோ அப்போ அந்த உறவு காலங்காலத்துக்கும் நீடிக்கும். அதோட ரிஷியோட குடும்பம் அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் என்ன அங்க வச்சுக்க விரும்பினாங்க. அவங்க இந்த கல்யாணத்தை பண்ண வச்சு ஜாதகத்தை ஒண்ணு சேர்த்திருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் 2 ஆத்மாக்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதனால ஒரு வருஷம் ஒரு ஜென்மம் அப்படி கிடையாது. எங்க 2 பேருடைய உறவும் காலங்காலத்துக்கும் நீடிச்சிருக்கும். இதுல யாரோட நம்பிக்கை ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். என்னோடதா இல்ல அத்தை மலிஷ்காவோட தானே. இந்த சைனை லக்ஷ்மி போட்டாளா இல்லையாங்கிறத நாம முடிவு பண்ண தேவையில்லை. அத கோர்ட்டே பார்த்துக்கும். சைன் போட்டா மட்டும் டிவோர்ஸ் கிடைச்சிடாது. உன்னையும் லக்ஷ்மியையும் ஃபேமிலி கோர்ட்ல கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நீ அங்க போவல்ல, லக்ஷ்மி உன்னை டிவோர்ஸ் பண்ண தயாரா இருக்காங்கறத அங்க போய் நேர்ல பாத்துக்க. அது வரைக்கும் யார் சைன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கிற கேள்வியெல்லாம் இங்க கேட்டுட்டு இருக்காத. நீ உன் வேலையை பாக்குறது மட்டும்தான் இப்ப முக்கியமான விஷயம். நீ முதல்ல இந்த பேப்பர்ல சைன் போடு. அந்த சைன் போட்டது யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிய வந்துடும். யூ சைன் தி பேப்பர்ஸ். ரிஷி, நீ சைன் போடாத. ஏன் கூடாது? ஏன்னா இந்த பேப்பர்ல லக்ஷ்மி சைன் போடலன்னு ரிஷி முழுமையா நம்புறான். கோர்ட்ல தெரியிட்டா அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இந்த பேப்பர்ல ரிஷி சைன் பண்ணா அப்புறம் லக்ஷ்மி ரொம்ப வருத்தப்படுவா. அவன் மனசொடைஞ்சு போயிடுவா. எனக்கு எப்பவும் ஒரு விஷயம் புரியலங்க. ரிஷியும் லக்ஷ்மியும் இந்த வீட்ல கணவன் மனைவியா ஒன்னா வாழ விரும்பல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் டிராமா பண்றீங்க? அவ வாழணும்னு ஆசைப்பட்டானா? அதுக்கு அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கணவன் மனைவி தான். அவங்க 2 பேரும் வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா லக்ஷ்மி இவன் கூட வாழ விரும்பலையே. உங்களுக்கு தெரியலையா? இந்த டிவோர்ஸ் பேப்பரை பாருங்களேன். லக்ஷ்மி இதுல சைன் போட்டு கொடுத்திருக்கா. நான் ஒன்னும் இதுல சைன் போடல. அப்புறம் நான் உங்ககிட்ட போய் பேசவும் இல்ல ரிஷி. லக்ஷ்மி தான் இதுல சைன் போட்டிருக்கா. அதோட மியூச்சுவல் டிவோர்ஸ் சீக்கிரமா வேணும்னு அவளே சொல்லிருக்கா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நாளைக்கே வேணும்னு அவ சொன்னா. பேசாம இந்த லக்ஷ்மி என்கிட்டயே கேட்டுருங்க. கரெக்ட். நான் இப்பவே கால் பண்றேன். அவங்க சைன் பண்ணாங்களா இல்லையா நானே கேட்டுட்டேனே. இதோ இப்பவே கால் பண்றேன். ஆயுஷத்துக்கெல்லாம் அவசியமே இல்லை. யாரும் அவளுக்கு கால் பண்ணுறாங்க. நானே லக்ஷ்மி கிட்ட போறேன். அவளை பார்க்கறேன். அப்ப எல்லா உண்மையும் தெரிய வரும். ரிஷி ப்ரோ, நானும் வரேன். ஆயுஷ், அட சும்மா இருங்கம்மா. ஐயோ, யார் அந்த மைண்ட்லெஸ்? கதவை எப்படி உடைக்கிறது? லக்ஷ்மி, மலிஷ்கா என்கிட்ட சில பேப்பர்ஸ காட்டினா. லக்ஷ்மி, உனக்கு இந்த டிவோர்ஸ் எவ்வளவு சீக்கிரமா வேணும்னு நீ வாய மூடு.
லக்ஷ்மி, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியணும். நீ ஏதாவது பேப்பர்ல சைன் பண்ணியா? லக்ஷ்மி, ரிஷி என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கான்? இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நான் தான் சைன் போட்டதா அவன் தப்பா நினைச்சிட்டு எனக்கு கத்துறான். நீ இதை இதுல சைன் போட்டேன்னு ப்ளீஸ் அவன் கிட்ட தெளிவா சொல்லிடு. அவன் கிட்ட சொல்லிடு. லக்ஷ்மி, நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன். ஆமா, நான் தான் சைன் பண்ணேன். கேட்டுட்டல லக்ஷ்மி, இன்னொரு தடவை கத்தி சொல்ல, அப்பதான் அவனுக்கு நல்லா கேட்கும். இப்ப கேட்டுட்டல, இவளுக்கு தான் உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸ் கூட இவளுக்கு அலுமினியம் வேணும், பெரிய தொகை. சரியா? எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல? நான் சொன்னது கரெக்ட் தானே? இவளுக்கு உன்கிட்ட இருந்து நிஜமாவே டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸ் வேணுமா? உனக்கு டிவோர்ஸ் வேணும்ல? I'll give it to you. நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன். மனிஷ்கா, பெண்ண கூட. உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும்? நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆசை இல்லை. மனிஷ்கா, just file a mutual case. இப்ப நானும் இந்த உறவை முறிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம். முதல் முறையா இந்த மாதிரி நீங்க பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணி. இட்ஸ் நாட் ஃபேர். ரிஷி ப்ரோ உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு தெரியுமா? இவர் உங்களுக்காக ஹரிஷ், போது விடு. எதுவும் மாற போறதில்ல. இவளுக்கு டிவோர்ஸ் வேணும், அதை நான் கொடுக்க போறேன். பணமும் வேணும்ல? நீ எவ்வளவு ஆசைப்படுறியோ அதை விட அதிகமாவே கொடுக்கற. குட் டெசிஷன் லக்ஷ்மி, வெரி குட் டெசிஷன். நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் ரொம்ப கெட்டவனா? ரிஷி, மலிஷ்கா, ரிஷி! மலிஷ்கா வேண்டாம், விட்டுரு. ரிஷி, மலிஷ்கா, நில்லு. இட்ஸ் ஓகே, விட்டுரு, விட்டுரு. ரிஷி! மலிஷ்கா, சொன்னா கேளு, ரிஷி, விட்டுரு. no! ரிஷி! Let him run. அவர் இப்படிதான் பண்ணுவார். எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி அவரே கூல் ஆயிடுவாரு, விட்டுரு. ஆனா நான் ரிஷி இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. ரிஷிக்கு என்ன ஆச்சு? இட்ஸ் ஓகே. நீ ஏன் நின்னுட்டு இருக்க? வா, அவன் பின்னாடி போலாம். லெட்ஸ் கோ. ரிஷி, ரிஷி, ரிஷி ப்ரோ, இட்ஸ் ஓகே, ரிஷி! இட்ஸ் ஓகே மலிஷ்கா. இந்த சின்ன சந்துக்குள்ள நம்ம கார் போகாத ஆயுஷ். ரிஷி ப்ரோ நம்ம கிட்ட ஏதோ சொல்ல பாக்குறாரு. என்ன சொல்றான்? நாம அவரை தனியா விடணும்னு. ஜஸ்ட் லீவ் ஹிம் அலோன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.